ஒரு முதலமைச்சர் இப்படி செய்யலாமா ஐயா? ஒரு வயசான அம்மா, அவங்களுக்கு யாரும் இருக்காங்களோ இல்லையோ, இந்த காலத்துல ஒரு கோரிக்கை வைக்க வராங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை தானே இருக்கு. அத காது கொடுத்து கேட்காட்டி அட்லீஸ்ட் நடிக்கவாது செய்யலாமே. இந்த வேலையை இதே விஜய் செய்வாரா, சீமானண்ண செய்வாரா, எடப்பாடியார் செய்வாரா? இப்படி சொல்லுங்க, அவருடைய கட்சி தொண்டர்கள் சொல்லுங்க. அவர் நாமக்கல் காய்கறி மார்க்கெட் சந்தைக்கு போயிருக்காரு. ஒரு பச்சை கலர் சேலை கட்டிட்டு அந்த அம்மா காலில் போய் விடுறாங்க. அருவருப்பா ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே போறாரு. ஏதோ நோய் கொண்டவங்களை பாக்குற மாதிரி பார்த்துட்டு போறாரு. அவர் கட்சி தொண்டர்கள் சொல்லுங்க. இப்போ இதை விஜய் செஞ்சிருந்தாக்கா நான் இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டேன், வேற மாதிரி பேசியிருப்பேன். ஆனா அவர் செய்ய மாட்டாருங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி சீமானனை இதை செஞ்சிருந்தா நான் இப்படி பேசியிருக்க மாட்டேன், வேற மாதிரி பேசியிருப்பேன். ஆனா செய்ய மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி எடப்பாடியாரும் செய்ய மாட்டாருங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனா இவரு மேல இவங்களெல்லாம் விட அதிகப்படியான நம்பிக்கை இருந்துச்சு. மனிதர்களை, மக்களை மதிப்பாரு, காசு பணத்தை விட மனிதர்களை மதிப்பாரு அப்படின்னு தான் என் குடும்பம் ஆண்டாண்டு காலமா இவருக்கு ஓட்டு போட்டுட்டு வருது, ஸ்டாலின் ஐயாவுக்கு. ஆனா இந்த அம்மாவை ஏதோ ஒரு புழு பூச்சை பாக்குற மாதிரி ஒரு மாதிரி கேவலமா பார்த்து தள்ளி விட்டுட்டு போறாரு. ஐயா, தேர்தல் வர நேரம் மட்டும்தான் எல்லா அரசியல்வாதிகளையும் பிரச்சாரம் பண்ண வரீங்க. சாக்கடையா இருந்தாலும் அதை தாண்டி ஓட்டு கேட்க வரீங்க. அதுக்கப்புறம் 5 வருஷம் நாங்க உங்க காலில் விழுந்து கிடக்கணும். நாங்க என்ன கேட்டாலும் அது உங்க காதுல விழாது. இப்ப கூட அந்த 8000 ரூபாய் டோக்கனை கொடுத்து புருஷங்கிட்ட சொல்லாதீங்க, குழப்பிடுவாங்க. உங்க பிடிச்ச கடையில என்ன வேணாலும் வாங்கிக்கங்க. இல்லன்னா வாங்க கூடாதுன்னு சொன்னா ஏன்ட்ட சொல்லுங்க, அண்ணன் கிட்டன்னு சொன்னீங்க. நான் ஒரு கோரிக்கை வச்சேங்க ஐயா, ஜிஹெச்ல பிரசவ வார்டுல பெண்களுக்கு நடக்கிற கொடுமையை கோரிக்கை வச்சேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்ல. என்ன உடனே எதிரியா பாக்காதீங்க. இப்ப நீங்க பாக்குறீங்களா அரசியல் கட்சி தலைவர்கள், அவங்க எல்லாம் எலெக்ஷன்ல நின்று ஓட்டு வாங்குற வரைக்கும் தான் எதிரி மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் கஷ்டம் வந்தா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துப்பாங்க. இங்க முட்டி மோதிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்குற நீங்க தான் எதிரியா கிடப்பீங்க. அவங்க ஒண்ணு சேர்ந்துப்பாங்க. அரசியல்வாதிகள் குடும்பத்துல ஒரு எதிர்கட்சி தலைவர்ல யாரோ ஒருத்தர் இறந்துட்டா உடனே எல்லாரும் போவாங்க. பிரச்சாரம் பண்ணி அவன் தப்பானவன், அசிங்கமானவன், கெட்டவன், பணத்துக்காக மாரடிக்கிறான், இவன் பொம்பளை பொறுக்கி அப்படின்னு தப்பு தப்பா பேசின வாயி அவங்க இறந்துட்டா, அவங்க குடும்பத்துல யாராவது இறந்துட்டா ஒரு சண்டைன்னா போய் நிப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு எலெக்ஷனு பிரச்சாரம் இதுக்காக மட்டும்தான் எதிரி மாதிரி. பர்சனலா அவங்க எல்லாம் நண்பர்களா தான் இருக்காங்க. ஆனா நீங்களும் நானும் அவங்களுக்காக இங்க அடிச்சுக்கிறோம். நீங்க வேற கட்சி, நான் வேற கட்சின்னா நேர்ல பார்த்தா சண்டைக்காரங்க மாதிரி போறோம், எதிரி மாதிரி போறோம். ஆனா அவங்க ஒன்னா இருக்காங்க, நம்ம அடிச்சுக்கிட்டு எதிரி ஆகுறோம். தயவு செஞ்சு அரசியலை நட்புக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, அடுப்பங்கரை வரைக்கும் சின்ன பிள்ளைகள்ட்ட எல்லாம் விதைக்காதீங்க. நான் கேட்ட கேள்வி மட்டும் சரியான்னு பாருங்க. ஒரு வயசான அம்மா அவங்க காலில் விடுறாங்க, தள்ளி விட்டுட்டு போறாரு. இதை நீங்க மனித நேயத்தோட பதில் சொல்லுங்க. உடனே எப்படி என் தலைவரை நீ பேசிட்ட, அப்படி கிடையாது. இதை விஜய் சார் செஞ்சிருந்தாலும், சீமான் அண்ணன் பண்ணியிருந்தாலும், எடப்பாடியை பண்ணியிருந்தாலும் நான் கண்டிப்பா கேட்பேன். அப்படி உங்க கண்ணில் பட்ட ஏதாவது வீடியோ இருந்தா எனக்கு அனுப்புங்க, நான் கேட்டு வீடியோ போடுறேன்.